திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சாரதையின் தந்திரம் சிறுகதை ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனத்தை மையமாக கொண்ட இனிய கதை. அக்கா தங்கை உறவு என்பது பாசமும் புரிதலும் கலந்த இனிய பந்தம். சில நேரங்களில் அக்கா தங்கைக்கு வழிகாட்டியாக இருப்பாள். சில நேரங்களில் தங்கை தனது புத்திசாலித்தனத்தால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவாள். சாரதையின் தந்திரம் என்ற இந்த கதையில் குடும்பத்தில் ஏற்படும் ஒரு சிறிய சிக்கலை அக்கா தங்கை உறவின் மூலம் அழகாக சொல்கிறார் எழுத்தாளர். தங்கையின் சாமர்த்தியமும் அக்காவின் அன்பும் சேர்ந்து ஒரு சூழ்நிலையை மாற்றும் விதம் கதையின் மிகச்சிறப்பு. எளிய நிகழ்வின் மூலம் குடும்ப பாசத்தையும் பெண்ணின் புத்திசாலித்தனத்தையும் எடுத்துக்காட்டும் இனிய சிறுகதை சாரதையின் தந்திரம். அடி அக்கா, எனக்கு உன்னை தவிர வேற யார் இருக்காங்க? என் கவலைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லி ஆறுவேன்? இத்தனை நாளா எட்டி பார்க்காம இருந்துட்டியே என்று சொல்லி சாரதையின் மடியில் முகத்தை வைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள் லட்சுமி. அசடே, நீ என்ன இன்னமும் பச்சை குழந்தையா? 18 வயசாகுது, ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்ட, வெக்கம் இல்லாமல் அழுகிறியே, சங்கதி என்ன சொல்லு என்று சொல்லி சாரதை அருமையுடன் லட்சுமியின் கண்ணீரை துடைத்தாள். இப்பெண்மணிகள் மயிலாப்பூரில் மாட வீதி ஒன்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஒரு தெருவில் ஓர் அழகிய புது வீட்டின் மாடி மீதிருந்த ஹாலில் அமர்ந்திருந்தனர். அவர்களில் சாரதை 10.5 மாற்று பொன்னொத்த மேனியினாள். விசாலமான நெற்றியும் அறிவு ஊறி ததும்பும் கண்களும் படைத்தவள் அவள். கண்களின் உள்ளே இருந்த கரு விழிகளோ அங்கும் இங்கும் குரு குரு என்று அலைந்து கொண்டிருந்தன. தன் கடைக்கண் வீச்சாகிய ஒரே ஆயுதத்தின் துணை கொண்டு ஆடவரையும் பெண்டிரையும் அடக்கி ஆளும் திறனுடையவள் அவள் என்பது அவ்விழிகளை ஒரு முறை பார்த்த அளவினாலே விளங்கும். அப்போது அலர்ந்த ரோஜா மலரின் இதழையொத்த தன் அதரங்களில் புன்னகை இருக்க வேறு பொன் கல் நகைகள் எதற்கு என்று கருதியே போலும் அவள் அதிக ஆபரணங்கள் அணிந்து கொள்ளவில்லை. தலைப்பில் சரிகை கரை போட்ட நீல நிற கதர்ப்புடவை அவள் மேனி அழகை 10 மடங்கு மிகுதிப்படுத்தி காட்டிற்று. பொன் வண்ணமுடன் ஜொலிக்கும் தன் அக்காள் சாரதை நின்றும் மாறுபட்டிருந்தாள் லட்சுமி. அவள் மாநிற மேனியினாள். திருத்தமாக அமைந்திருந்த அவள் திருமுக மண்டலம் இது காலை சோகத்தினால் பாட்டமுற்றிருந்தது. அழகும் அமைதியுமே அதன் இயற்கை அணிகள் என்பது நன்கு விளங்கிற்று. அவள் கண்ணில் அளவிடப்படாத தூய உண்மை காதல் பொங்கி ததும்பி கொண்டிருந்தது. எல்லோரையும் மகிழ்விக்கும் இனிய குணமும் அளவற்ற அன்பும் அவள் தோற்றத்திலே நிகழ்ந்தன. சோகத்திலும் மலர்ந்திருந்தன அவளது செவ்விதழ்கள். அவள் தரித்திருந்தது விலையுயர்ந்த சிவப்பு வர்ண பட்டுப்புடவை. பொன் வைர நகைகளும் அவள் அணிந்திருந்தாள். லட்சுமி முத்து முத்தாக துளித்து பெருகிய கண்ணீரை தன் புடவை தலைப்பினால் துடைத்து சாரதையின் 2 கரங்களையும் தன் கரங்களால் பிடித்து கொண்டு சொல்வாள், அக்கா, எனக்கு வயதாகிவிட்டது உண்மையே. ஆனால் உன்னை கண்டால் நான் குழந்தையே ஆகிவிடுகிறேன். என்னை விட நீ 1 வயதுதான் மூத்தவள். ஆயினும் எனக்கு வினா தெரிந்தது முதல் நீ எனக்கு தாய் போல் இருந்து வரவில்லையா? பெற்ற தாய் இறந்த துயரத்தை நான் உணராமல் செய்தது யார்? என் சித்தி கோபித்து கொண்டால் உடனே உன்னிடம் ஓடி வந்து ஆறுதல் பெறுவேன் என்று லட்சுமி கூறியதும், இந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு? இனிமேல் அம்மாதிரி நாம் குழந்தைகளாக போகிறோமா என்று சாரதை இடைமறித்து கூறினாள். இல்லை அக்கா, கொஞ்சம் பொறு.
நமது சிறிய வயது நட்பின் நினைவுகள் எனக்கு எத்தனை மகிழ்ச்சி அளிக்கின்றன. அத்தான் பள்ளிக்கூட விடுமுறைக்கு ஊர் வரும்போதெல்லாம் நாம் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவோம். அவரும் நம்மிடம் பிரியமாயிருந்தார். நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பார், கதைகள் சொல்லி காலம் கழிப்பார், நம்முடன் சேர்ந்து விளையாடுவார். ஊரில் எல்லோரும் அத்தானுக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்கப் போவதாக சொல்லிக் கொண்டார்கள். நீ மட்டும் இல்லவே இல்லை. அத்தானுக்கு லட்சுமிதான் வாழ்க்கைப்பட போகிறாள். அத்தானும் சாது, லட்சுமியும் சாது. அவர்கள் இருவருக்கும் தான் பொருத்தம். நான் நல்ல போக்கிரி ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட போகிறேன். பின்னர் அவனை அடக்கி சாதுவாக்கி விடுவேன் என்று வேடிக்கையாக சொல்லிக் கொண்டு வருவாய். அப்போதெல்லாம் உன்னிடம் எவ்வளவு நன்றி பாராட்டினேன், அவ்வளவுக்கு இப்போது உன்னை சபிக்கிறேன் என்று கூறுகையில் லட்சுமி விம்மி விம்மி அழுதாள். சாரதைக்கு சற்று விளங்க ஆரம்பித்தது. அடியே, என்ன சொல்லுகிறாய்? அத்தான் உன்னை துன்புறுத்துகிறாரா? என்ன சொல்லு என்றாள். அவள் கண்களின் ஓரங்கள் சிறிது சிவந்து கோபக்குறி காட்டலாயின. ஐயோ, துன்பப்படுத்தினால் பாதகமில்லையே, உன்னிடம் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆம், அக்காலத்திலெல்லாம் நீ சொன்னபடியே ஆயிற்று. தெய்வம் நமக்கு சகாயமாயிருந்தது. கடைசியாக அத்தானுக்கு என்னையே கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். உனக்கு அகத்துக்காரர் பட்டணத்திலிருந்து வந்தார். நீ சொல்லியபடியே கிராப்பும் உடுப்பும் பூட்ஸும் மூக்கு கண்ணாடியுமாக அவர் வந்தார். நாங்கள் போக்கிரி மாப்பிள்ளை என்று சொல்லி காட்டினோம். பேசாமல் இரு, 2 வருஷத்தில் எல்லாம் அடக்கி போடுகிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டு வந்தாய். அந்த மாதிரியே செய்து முடித்தாய். காலரும் கழுத்து சுருக்கும் மாட்டிக்கொண்டு வந்தவர் இப்பொழுது 4 முழ கதர் துணியுடன் நின்று வருகிறார். ஆனால் என்னுடைய சாது அத்தானோ? அதை சொல், என்ன செய்தான்? நீ அவர் மீது கோபிப்பதில் பயனில்லை அக்கா. எனக்கு சாமர்த்தியமில்லை, அழகில்லை, அதிர்ஷ்டமும் இல்லை, அவ்வளவுதான். இருந்தாலும் உன்னிடம் என் குறையை சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேன்? மேலும் எல்லாம் உன்னாலேயே வந்தது. நீ ஏன் திருவல்லிக்கேணிக்கு போனாய்? போனதுதான் போனாய். எங்களை ஏன் உடன் அழைத்து கொள்ளவில்லை? நீ போன பிறகே எனக்கு இந்த துயரம் வந்தது என்றாள். கள்ளி, இந்த 1 வருஷமாகவா நீ இப்படி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய்? ஏன் இத்தனை நாளாக எனக்கு சொல்லவில்லை என்றாள். இல்லை அக்கா, இதுவரை எனக்கு திட்டமாக விவரம் தெரியவில்லை. 1 மாதத்திற்கு முன்புதான் தெரிய வந்தது. அதற்கு பின் நீ இங்கு வரவே இல்லை. நீ இவ்வூரை விட்டு போவதற்கு முன்பு எங்கள் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியுமே. அத்தகைய இன்ப வாழ்க்கை இனி இந்த ஜென்மத்தில் உண்டா என்று நான் ஏங்குகிறேன். ஆபீஸில் இருந்து அவர் நேராக வீட்டுக்கு வருவார். சில தினங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடற்கரைக்கு போவோம். என்றாவது ஒரு நாள் சினிமா அல்லது கதை பாட்டு கச்சேரிக்கு செல்வோம். என்னை அழைத்து கொள்ளாமல் அவர் எங்கும் போனதில்லை. வெளியே போகாத நாட்களில் புத்தகம் ஏதேனும் வாசித்து காட்டுவார். இல்லாவிடில் பாடச் சொல்வார். ஆபீஸுக்கு போக வேண்டியிருக்கிறதே என்று கஷ்டத்துடன் சொல்வார். வேறெங்கும் 1 நிமிஷமும் தங்க மாட்டார். ஆனால் நீ இவ்வூரை விட்டு போன 2 மாதங்களில், அதாவது இவ்வருஷ ஆரம்பத்தில் இந்நிலைமை மாறிவிட்டது. சில தினங்களில் வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வருவார். சனி ஞாயிறுகளில் கடற்கரை முதலிய இடங்களுக்கு என்னை அழைத்து கொண்டு போவதை நிறுத்திவிட்டார். என்னுடன் பேசுவதிலேயே அவருக்கு முன்போல் இஷ்டமில்லை என்பதை கண்டேன். ஜனவரி, பிப்ரவரி இவ்2 மாதமும் இவ்வாறே நிகழ்ந்து வந்தது. பிறகு அவ்வளவு மோசமில்லை. இருப்பினும்
முன்னிருந்த அன்பும் ஆதரவும் பார்க்க முடியவில்லை. முன்னெல்லாம் சீட்டாட்டம் என்றால் எரிந்து விழுந்து கொண்டிருந்தவர் இப்போது சீட்டாட்டத்தில் அளவிறந்த பித்து கொண்டார். சில தினங்களில் அவருடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்து சீட்டுக்கடை போட்டுவிட்டார். எல்லோருக்கும் காஃபி வைத்து கொடுக்க சொல்வார். அப்பா, எத்தகைய நண்பர்கள்! அவர்களை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருந்தது. ஆயினும் நான் வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை. உன்னுடைய பிடிவாதத்தில் உன் அகத்துக்காரர் சுருட்டு குடிப்பதை விட்டுவிட்டார் என்று சொன்னாயே அக்கா, இந்த அவமானத்தை எவ்வாறு சொல்வேன்? இது காரும் சுருட்டு குடிப்பவர்களை கண்டாலே அருவெறுத்து வந்தார். இப்போது தாமே சுருட்டு குடிக்க ஆரம்பித்து விட்டார். இவையெல்லாம் அற்ப விஷயங்கள் என்று நான் உன்னிடம் கூட சொல்லவில்லை. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் பிறந்த பிறகே எனக்கு உண்மை தெரிய வந்தது. ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பர்களும் பேசிக்கொண்டிருந்த போது கிண்டிக்கு ரயிலில் போகலாமா மோட்டாரில் போகலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. ஐயோ, துரதிர்ஷ்டசாலியான பெண்ணே என்று சாரதை லட்சுமியை கட்டி தழுவி கொண்டாள். முழுவதும் சொல்லிவிடுகிறேன் அக்கா. உடனே என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. கிண்டி குதிரை பந்தயத்தால் அடியோடு அழிந்த குடும்பங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அன்று நான் ஒரு தப்பு காரியம் செய்தேன். அத்தான் வெளியே போயிருந்த போது அவர் பெட்டியை திறந்து பேங்க் கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். இந்த 4 வருஷமாக மாத சம்பளத்தில் வீட்டுக்கு செலவாவது போக குறைந்தது 50 ரூபாய் நாங்கள் மீத்து வருகிறோம். முதலும் வட்டியும் சேர்ந்து குறைந்தது 3000 ரூபாயாவது இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம். ஆனால் பேங்க் கணக்கின் கடைசியில் 58 ரூபாய் சொச்சமே பாக்கி இருப்பதாக குறிப்பிட்டிருந்ததை கண்டதும் என் அடி வயிற்றில் நெருப்பை கட்டியது போல் ஆயிற்று. இந்த வருஷ ஆரம்பத்தில் ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் சுமார் 200 ரூபாய் பேங்கில் இருந்து வாங்கப்பட்டதாக எழுதியிருந்தது. இதிலிருந்து என்னுடைய சந்தேகங்கள் நிவர்த்தியாயின. ஆனால் என் துக்கம் 10 மடங்கு அதிகமாயிற்று. அதற்கு அடுத்த சனிக்கிழமையன்று, அக்கா, வெளியில் சொன்னால் வெட்கம், போன வருஷம் 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த வைர மூக்குத்தியை வாங்கி கொண்டு போனார். அதற்காக என்னிடம் பொய்யும் சொன்னார். யாரோ ஒரு நண்பர் வீட்டில் கல்யாணம் என்றும் இரவல் கேட்கிறார்கள் என்றும் கூறினார். அயோக்கியன், கோழை, திருடன் என்று சகசிரநாம பாராயணம் செய்ய தொடங்கினாள் சாரதை. சை, என் எதிரில் இப்படியெல்லாம் சொல்லாதே. நகையும் பணமும் நாசமாய் போகட்டும். எங்கள் வாழ்வு குலைந்து விடும் போலிருக்கிறதே. என்ன செய்வேன்? அவருக்கு பத்திரிகை வந்ததும் எவ்வளவு ஆவலுடன் வாங்கி படிப்பார். எவ்வளவு உற்சாகத்துடன் பத்திரிகையில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்வார். இப்பொழுது அந்த உற்சாகமெல்லாம் எங்கேயோ போய்விட்டது. இது மட்டுமா? நான் கதர்ப்புடவைதான் கட்டிக்கொள்ள வேண்டுமென்று முன்னெல்லாம் எவ்வளவு பிடிவாதமாக சொல்வார். 10 நாளைக்கு முன் வாசலில் பட்டுப்புடவை வந்தது. வாங்கட்டுமா என்று கேட்டேன். எதை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்றார். அந்த பாழாய் போன குதிரை பந்தயத்தை தவிர வேறொன்றிலும் அவருக்கு இப்போது சிரத்தை இல்லை. 1 மாதமாக ராட்டினம் சுற்றுவதையும் நிறுத்திவிட்டார். என்னிடம் இச்செய்தியை ஒளித்து வைத்திருப்பதால் என்னோடு பேசுவதற்கே அவருக்கு வெட்கமாயிருக்கிறது அக்கா. என்ன செய்யலாம்? சொல்லேன். அவரிடம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிடட்டுமா? இவையெல்லாம் போனாலும் இன்னும் ஒரு பெரும் பயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் நண்பர்கள் எல்லோரும் குடிகாரர்கள் என தெரிகிறது. ஒரு நாள் அவர் அதற்கு மட்டும் என்னை கூப்பிடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு என்று அந்த அழகான நண்பர்களில் ஒருவர் சொன்னதும் காதில் விழுந்தது.
அன்றிலிருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு என்றுதான் நானும் என் மனதில் கேட்டுக்கொண்டு வருகிறேன். குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு கஷ்டம் வந்த போதெல்லாம் உன்னிடமே தஞ்சம் புகுந்தேன். இப்போதும் உன்னிடமே வந்தேன். நீயே என் வாழ்க்கையை காப்பாற்றித் தர வேண்டும் என்று லட்சுமி சொல்லி முடித்தாள். சாரதை எழுந்து சென்று ஜன்னலின் பக்கத்தில் தெருவை பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றாள். சற்று நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து திரும்பி வந்தாள். லட்சுமி, இதோ பார், நளாயினி, தமயந்தி, சீதை இவர்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டாள். லட்சுமி ஒன்றும் புரியாமல் ஆம் என்றாள். அவர்களுடைய வரலாறுகள் தெரியுமா? தெரியும். அப்படியானால் இந்த விவரங்களை எல்லாம் என்னிடம் ஏன் சொன்னாய் என்று கேட்டாள். உடனே லட்சுமி விம்மி அழ ஆரம்பித்தாள். சாரதை அவளை கட்டி அணைத்து கொண்டு, அடி அசடே, அழாதே, உன்னுடைய சக்தியை நீ தெரிந்து கொள்ளவில்லை. உன் உள்ளத்தில் காதல் இருக்கிறது, உன் முகத்தில் மோகம் இருக்கிறது, உன் கண்களில் இன்பம் இருக்கிறது. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் சமயத்தில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை கண் விழித்து எழுந்தது. இதோ இந்த செல்வன் இருக்கிறான். இவ்வளவு ஆயுதங்களையும் கொண்டு உன் கணவனுடன் போராடி வெற்றி பெறாவிட்டால் நீ எதற்கு பிரயோஜனம்? உன் கணவனுக்கு குதிரை பந்தயத்திலும் சீட்டாட்டத்திலும் உள்ள சிரத்தை உன்னிடம் ஏற்படாவிட்டால் அது யாருடைய தவறு என்று கேட்டாள். லட்சுமி ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றாள். ஒன்று சொல்கிறேன் கேள். உன் கணவன் தன் குற்றத்தை மறைக்க விரும்பும் வரையில் உனக்கு க்ஷேமம். அதை தெரிந்து கொண்டதாக நீ காட்டிக்கொள்ளாதே. அதற்காக உன்னிடம் அவன் ஒரு காலும் சந்தோஷப்பட மாட்டான். ஒன்றும் நேரிடாதது போல் முன்னை விட அதிகமாக அன்பு காட்டு. அவன் கவனத்தை கவர முடியாவிட்டால் உன் காதல் ஒரு பைசா பெறாது என்றாள். அடுத்த சனிக்கிழமை தான் மறுபடியும் வருவதாக உறுதி கூறிவிட்டு சாரதை புறப்பட்டு சென்றாள். வீடு சென்றதும் அவள் தன் கணவன் மேஜையை திறந்து கடிதமும் பேனாவும் எடுத்து ஏதோ எழுதினாள். எழுதி முடிந்ததும், சாது அத்தான் இப்படியா செய்கிறான்? இருக்கட்டும், அவனை லேசில் விடுகிறேனா பார்க்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். தான் எழுதியதை இன்னொரு முறை பார்த்துவிட்டு கைகொட்டி சிரித்தாள். அடுத்த சனிக்கிழமை காலை ஸ்ரீமான் நாராயணன் BA ஆனர்ஸ் தன் வீட்டின் முன்புறத்தில் இருந்த ஹாலில் சாய்மான நாற்காலி ஒன்றில் சாய்ந்து கொண்டிருந்தான். நமது கதாநாயகன் BA ஆனர்ஸ் பட்டம் பெற்று அரசாங்க உத்தியோகத்தில் 150 ரூபாய் சம்பாதிப்பவனாயினும் கதை ஆசிரியனுக்குள்ள உரிமையால் அவனை ஏக வசனத்திலேயே அழைக்கின்றோம். கையில் இருந்த ஆங்கில மாதாந்திர சஞ்சிகை ஒன்றில் அவன் கருத்து சென்றிருந்தது. பந்தய குதிரை ஓட்டி ஒருவன் எப்படி ஒரு கோடீஸ்வரன் புதல்வியால் காதலிக்கப்பட்டு பல இடையூறுகளுக்குள்ளாகி கடைசியில் அவளை மணம் புரிந்தான் என்று கூறும் ஒரு சிறு கதையை அவன் படித்து கொண்டிருந்தான். நாற்காலி சட்டத்தின் மீது ஆங்கில தினசரி பத்திரிகையும் ஒரு சிறு புத்தகமும் கிடந்தன. பத்திரிகையில் பந்தயங்களையும் மற்றும் விளையாட்டுகளையும் பற்றிய விவரங்கள் உள்ள பக்கம் மேலே காணப்பட்டது. புத்தகம் கிண்டி குதிரை பந்தயத்தில் போட்டியிடப் போகும் பற்பல குதிரைகளை பற்றிய விவரங்கள் அடங்கியது. நாராயணனது முழு கவனத்தையும் அக்கதை கவர்ந்ததாக தெரியவில்லை. அடிக்கடி சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தான். மணி 10:30 ஆனதும் சஞ்சிகையை மூடி வைத்துவிட்டு, லட்சுமி, சமையல் ஆகவில்லையா இன்னும் என்று உரத்த குரலில் கேட்டான். ஆகிவிட்டது, வாருங்கள் என்று சொன்னாள். இச்சமயத்தில் சார், தபால் என்று கூறிக்கொண்டு தபால்காரன் வந்தான்.
நாராயணன் எழுந்து சென்று கடிதத்தை வாங்கி உறையை உடைத்து உள்ளே இருந்த கடிதத்தை படித்தான். அவன் கண்களிலே அப்போது தோன்றிய அசட்டு பார்வை கடிதத்தின் பொருள் அவனுக்கு விளங்கவில்லை என்று காட்டிற்று. கைக்குட்டையை எடுத்து கண்களை நன்றாக துடைத்து கொண்டு மற்றொரு முறை படித்தான். அக்கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: பிரியமுள்ள ஐயா, ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாம். சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பரே என்ற பாட்டை தங்கள் சிந்தையில் பதித்தல் நலம். தங்கள் நன்மையை விரும்பும் நண்பன் என்று எழுதியிருந்தது. ஏன் சாப்பிட வரவில்லை என்று குயிலோசையினும் இனிய குரலில் கேட்டுக்கொண்டு வந்தாள் லட்சுமி. ஏதோ கடிதம் வந்திருக்கிறது போலிருக்கிறதே, எங்கிருந்து வந்தது? விசேஷம் ஏதேனும் உண்டோ என்று கேட்டாள். விசேஷம் ஒன்றையும் காணோம் என்று சொல்லி நாராயணன் கடிதத்தை சட்டை பையில் போட்டுக்கொண்டு சாப்பிட எழுந்து சென்றான். அன்று நாராயணன் சாப்பிடும்போது அதிசயமான ஒரு காரியம் செய்தான். லட்சுமி உணவு பரிமாறுகையில் அவள் தன்னை பாராத சமயம் பார்த்து திரும்ப திரும்ப சுமார் 20 முறை அவளை உற்று உற்று பார்த்தான். இன்னதென்று தெளிவாக விளங்காத பல வகை ஐயங்கள் அவன் உள்ளத்தை குழப்பி கொண்டிருந்தன. சட்டென்று அவனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. லட்சுமியின் நடத்தையில் சென்ற ஒரு வாரமாக ஒரு வகை மாறுதல் இருப்பதாக அவனுக்கு தோன்றிற்று. வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே இந்த சில தினங்களாய் அவள் தன்னிடம் அன்பு காட்டி வருவதாக நினைத்தான். இம்மாறுதலுக்கு காரணம் என்ன? இதற்கு விடை கூறிக்கொள்ள அவனுக்கே அச்சமாயிருந்தது. சாப்பிட்ட பின்னர் நாராயணன் மீண்டும் வந்து நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கடிகாரத்தை பார்த்தான். கிண்டிக்கு போகும் முதல் ஸ்பெஷலை பிடிக்க வேண்டுமானால் உடனே கிளம்ப வேண்டும். அடுத்த ஸ்பெஷலுக்குத்தான் போவோமே என்று எண்ணிக்கொண்டு அந்த கடிதத்தை இன்னொரு முறை எடுத்து படித்தான். அதை யார் எழுதியிருக்கக்கூடும்? அந்த எழுத்து எங்கேயோ பார்த்தது போல தோன்றிற்று. தலையை 2 கரங்களாலும் கெட்டியாய் பிடித்து கொண்டு யோசித்தான். பயன் ஒன்றுமில்லை. இதற்குள் மணி 12:30 ஆகிவிட்டது. இன்று ஒரு நாள் போகாவிட்டால் என்ன? சை, இந்த பைத்தியக்கார கடிதத்துக்காகவா போகாமல் இருந்து விடுவது? நண்பர்கள் என்ன நினைப்பார்கள்? உடனே எழுந்து உடுப்புகளை தரித்து கொண்டு விரைந்து சென்றான். கடைசி ஸ்பெஷல் தான் கிடைத்தது. வழக்கம்போல் நண்பர்கள் முதல் ஸ்பெஷலில் போயிருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் அவர்களை கண்டுபிடிப்பதெப்படி? அன்று அவர்களை கண்டுபிடிக்க அவன் அவ்வளவு ஆவல் கொள்ளவும் இல்லை. அதிசயங்களிலெல்லாம் அதிசயம், அன்று நாராயணன் 1 பைசா கூட பந்தயம் வைக்கவில்லை. உண்மையில் அவன் மனம் பந்தயத்தில் செல்லவே இல்லை. லட்சுமியின் அதிகப்படியான அன்பு, அக்கடிதம், அதில் உள்ள எழுத்து, இவைகளிலேயே அவன் சிந்தனை உழன்று கொண்டிருந்தது. பந்தயம் முடிந்து எல்லோரும் திரும்பிய போது நாராயணனும் புறப்பட்டான். வண்டியில் நண்பர்களை சந்தித்தான். ஓ, மிஸ்டர் நாராயணன், உம்மை தேடி தேடி பார்த்தோமே, எந்த ஸ்பெஷலில் வந்தீர் என்று ஒருவர் கேட்டார். கடிகாரத்தின் தவறு. முதல் ஸ்பெஷல் புறப்பட்டு 2 நிமிஷம் கழித்து வந்தேன் என்று சொன்னான். ஓ, அப்படியா? ஏதோ நேரிட்டு விட்டதென்று பயந்தோம். ஆனால் முகம் ஏன் வாட்டமுடன் இருக்கிறது? ஏதேனும் பணம் தொலைந்து போயிற்றா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நாராயணனுக்கு தன் சட்டை பையில் இருந்த சில்லறையை தவிர வேறு பணம் கொண்டு வரவில்லை என்று நினைவுக்கு வந்தது. ஆயினும் நமது கதாநாயகன் எழுத வெட்கமாயிருக்கிறது. மீண்டும் பெரும் பொய் சொன்னான். ஆம் சார், 200 ரூபாய் என்று சொன்னான். கவலைப்படாதேயும், அடுத்த வாரம் அதிர்ஷ்டம் அடிக்கலாம் என்றார் அந்த அழகான நண்பர்களில் ஒருவர். மறுநாள் முதல் தன் கணவனுடைய நடத்தையில் ஒரு வகை மாறுதலை கண்டு லட்சுமி அதிசயப்பட்டாள். ஆபீஸ் விட்டதும்
நாராயணன் நேராக வீட்டுக்கு வரத் தொடங்கினான். அவனுடைய நண்பர் குழாத்தை அழைத்து கொண்டு வருவதில்லை. என்றுமில்லாத வழக்கமாக ஒரு நாள் ஆபீஸ் வேலையிலேயே வீட்டுக்கு வந்தான். இதற்கு காரணமான தலைவலி வீட்டுக்கு வந்து 10 நிமிஷத்தில் மருந்து மாயமில்லாமல் சொஸ்தமாகி விட்டது. லட்சுமிக்கு சிறிது ஆச்சரியம் அளித்தது. அவ்வாரத்தில் லட்சுமி பல முறையும் சாரதாவை நன்றி அறிதலுடன் நினைத்து கொண்டாள். தான் அவள் சொற்படி அதிக அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்வதே தன் கணவன் நடத்தையில் மாறுதல் ஏற்பட காரணம் என அவள் நம்பினாள்.